தொழில் நிறுவனங்களுடைய முன்னேற்றத்தை, வளர்ச்சியை தொழிற்சங்கம் பாதிக்கிறது என்கிறார்களே, அது சரியா? ஒரு தொழிற்சங்கம் வந்தா அந்த நிறுவனம் பாதிக்கப்படணும், மூடப்படணும் அப்படின்னு சொல்றது முதலாளிகள் கட்டமைக்கிற மிக மிக மிகப்பெரிய பொய். அரச பாணியில சொல்ல போனா பவானி ஜம்மு காலத்துல வடிகட்டின பொய் அது. அது உண்மையே இல்லை. நான் இந்த கடந்த தேர்தல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது சமீப காலமாக கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கும் போது பெரும்பாலும் தொழிற்சங்க தலைவர்களை வந்து எம்எல்ஏக்கு எம்பிக்கு நிற்கிறாங்க. அது தொழிலாளர்களுடைய நலனை, உழைக்கும் மக்களுடைய நலனை, வெறும் தொழிலாளர்னா ஆலை தொழிலாளர் மட்டுமல்ல, உழைக்கும் மக்களுடைய நலனை முன்னிறுத்துவதாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கின்றன. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் போட்டாவே உடனே அந்த தேர்தலில் பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம ஊர்ல தொழிற்சாலையே இருக்காது, எல்லா தொழிற்சாலையும் மூடிடுவாங்க அப்படிங்கிறது கடந்த ஒரு 15-20 ஆண்டுகள்ல முதல்ல இதை பிஜேபி தான் துவக்கினாங்க. அதுக்கப்புறம் இப்ப அதிமுகவும் அதுதான் பேசாரு. கோயம்புத்தூர் தான் வந்து நம்முடைய தமிழ்நாட்டுல தொழில் மாவட்டம் அப்படின்னு சொன்னா பழைய கோயம்புத்தூர், அது கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் அப்படின்னு 3 மாவட்டங்களா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தொழில் வளர்ச்சியில இந்த மாவட்டங்களை அடிச்சுக்கிற மாதிரி வேற எந்த மாவட்டமும் இது வரைக்கும் வளர்ச்சி வரல. சென்னையை விட்டுருங்க, சென்னையுடைய வளர்ச்சி வேறு மாதிரியான வளர்ச்சி. இது டெட்ராய்ட்னு சொல்லப்படுது, கார் வருது, எங்க இருக்கோ வெளிநாட்டுல இருக்க மூலதனம் வருது, அது வேற. ஆனா கோயம்புத்தூர் என்பது அது போல 50,000க்கு மேற்பட்ட நிறுவனங்கள், இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், இதற்கெல்லாம் முதலாளிகள் வந்து யாரு அப்படின்னாக்கா பெரும்பாலும் அந்த பகுதியை சேர்ந்தவங்க. வேலை பார்க்குற தொழிலாளி ஒரு காலத்துல அந்த பகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. இப்ப தமிழ்நாடே வந்து திருப்பூருக்கு வேலை பார்க்கும் போது இன்னைக்கு சொல்ல போனா இந்திய அளவுல வந்து இன்னைக்கு திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் வந்து லட்சக்கணக்கானவங்க வந்து இப்ப வேலை பார்க்க. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கோயம்புத்தூர்ல எம்பியா இருக்காங்கன்னா பார்வதி கிருஷ்ணன் இருக்காங்க, ஒரு தடவை இல்லை 2 தடவை எம்பியா. ரமணி இருந்திருக்காரு, அவங்களும் தொழிற்சங்க தலைவர் தான். பார்வதி கிருஷ்ணனும் ஏஐடியுடைய அகில இந்திய செயலாளர் பொறுப்பு வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலதண்டாயுதம் இருந்தார். பாலன் 12 வருஷ காலம் ஜெயில இருந்தார். ஒரு எரிமலை பேச்சாளர், தொழிற்சங்கத்துக்காகவே தொழிலாளர்களுக்காகவே வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணித்தார். அவர் இதுல எம்பிஆர். அதுக்கப்புறம் கே சுப்பராயன் வந்து எம்பிஆர். அதுக்கப்புறம் மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஆர் நடராஜன் எம்பிஆர். இப்ப திருப்பூருடைய எம்பியா கே சுப்பராயன். தொடர்ச்சியாக மொத்தம் எடுத்துச்சுன்னா சரிவாதி காலத்துக்கும் அதிகமான காலம் கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் தான் இங்க இருந்திருக்காங்க. இப்ப அவங்க சொல்றத பொய் எவ்வளவு பெரிய பொய் தெரியுதா? கம்யூனிஸ்ட் தொழிலாளர்களை நலனை பெறுபவர்கள், தொழிற்சங்கத்தை ஆதரிப்பவர்கள், தொழிற்சங்கத்துடைய தலைவராக இருந்தால் அவர்கள் போட்டி போட்டு எம்எல்ஏவாக எம்பியாக வெற்றி பெற்றிருந்தால் அந்த தொழில் அழிந்து போகும்னு சொன்னாங்க. அது உண்மையாக இருந்தா இன்னைக்கு கோவையும் திருப்பூரும் ஈரோடும் பொட்டக்காடா இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்குன்னா என்ன காரணம் அப்படின்னா, தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க எல்லாருமே தொழிலின் நில நலனும் நன்றாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா வேலை பார்ப்பதற்கு தொழிற்சாலையே இல்லைன்னு அழிச்சுட்டாக்க அப்புறம் தொழிலாளி எங்க போய் வேலை பார்ப்பான், அப்புறம் எவன்கிட்ட போய் தொழிலாளர் நலனை எங்க போய் பாதுகாக்கும்? இது வந்து ஒரு வடிகட்டிய போய். தொழிலாளர்களை அள்ளி சுரண்டிட்டு போகணும் அல்லது தொழிற்சங்கம் என்பது செயல்படக்கூடாது. தன்னுடைய சொற்களுடைய அளவை மிக அதிகமாக்கணும் அல்லது இந்தியாவுடைய, அதாவது நாம் நினைக்கிற மாதிரி தொழிலாளி நடத்துறத விடுங்க, இந்தியாவுடைய தொழிலாளர் நல சட்டங்கள் என்னென்ன உரிமையெல்லாம் தொழிலாளிகள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோ அதை கூட கொடுக்க மாட்டேன். அதாவது இந்தியாவுடைய சட்டங்களுக்கு நான் அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சொல்வதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு பொய் திரும்ப திரும்ப கட்டமைக்கப்படுகிறது. உண்மையில அப்படி இல்லை. நிறைய உதாரணங்களை நாம் சொல்லலாம். பஞ்சாலைகள் பிரச்சனைக்குள்ளாச்சு, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி பிரச்சனைக்குள்ளாச்சு. அப்பெல்லாம் வந்து உட்கார்ந்து பேசி நான் என் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன் அல்லது என் சம்பளத்தினுடைய டிஏவை உயர்த்த வேணாம், ஃப்ரீஸ் பண்ணிக்க, அல்லது சம்பளத்தையே உயர்த்த வேணாம், இதே சம்பளத்தை கொடுங்க அப்படிலாம் தொழிற்சங்கங்கள் உட்கார்ந்து நிர்வாகத்தோட ஒப்பந்தம்
ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ். ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ்ல ஸ்டாண்டர்ட் 2000 அப்படின்னு ஒரு கார் உற்பத்தி பண்ணாங்க. ஜெயலலிதா அம்மா அது வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸா அதை விட நல்ல கார் வச்சிருக்காங்க. அப்படித்தானே நிறைய செல்வ வளம் படைத்தவர்கள் யார்கிட்ட இருக்கிறத விடவும் ரொம்ப நல்ல கார் எனக்கு இருக்கணும்னு தானே நினைக்கிறாங்க. அதுக்காக இறக்குமதி பண்றாங்க. ஜெயலலிதா அம்மையார் வச்சிருந்த கார் வந்து ஸ்டாண்டர்ட் 2000. அந்த 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 கார் இறக்குமதி ஆன போது அந்த காருக்கான பாகங்கள் இறக்குமதி செய்யப்பட்டது. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா பெட்ரோல் பெட்ரோலை பயன்படுத்துவதில் அதிகமாக பயன்படுத்துகிற கார் அப்படின்னு அரசாங்கம் ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து வச்சு அந்த இறக்குமதியான பாகங்களை எடுத்து வர முடியாம பண்ணாங்க. துறைமுகத்துல கிடக்கு டேமேஜஸ். அது எடுக்காம இருந்தா அப்படியே இருக்காது. எடுக்காம இருக்கும்போது அதுக்கு ஃபைன் போட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ அண்டர் மோட்டார்ஸுடைய தொழிற்சங்கம் அது ஏஐடி தொழிற்சங்கம் தான். கேட்டுட்டே ஏஎம் எஸ் ராமசாமி மற்றும் இவங்கெல்லாம் தொழிலாளர்களுடைய நலனை சொல்றா. ஆனா என்ன பேசுறாங்கன்னா எங்களுடைய கிராஜுவிட்டி வந்து அப்போ அந்த பிடிஎல் வந்து அது வந்து நிர்வாகம் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த கிராஜுவிட்டி தொகையை வக்கீல போட்டு என்னுடைய கிராஜுவிட்டி தொகையை அடமானம் வச்சு நீ அதெல்லாம் எடுத்து வா அப்படின்னு சொன்னது தொழிற்சங்கம். பொறுப்பான தொழிற்சங்கம் வந்து ஒருபோதும் வந்து தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு புத்தகமாக இருக்காது. இன்னும் சொல்ல போனா சரியான முறையில அவங்களுடைய கோரிக்கைகளை மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயங்களை தொழிலாளர்கிட்ட எடுத்து போய் எந்த சமயத்துல ஒரு ஒரு நிறுவனம் நஷ்டப்படைந்துட்டு இருக்கும்போது போய் ஏறி உட்கார்ந்து அதை சாரை உறிஞ்சுவது தொழிற்சங்கத்துடைய பழக்கம் இல்லை. ஆனா எனக்கு கிடைக்கிறதும் கிடைக்கணும், அதே சமயத்துல என் தொழிலும் நல்லாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஏஐடி 2 பில்லர் பாலிசி அப்படின்னு இந்த காலத்துக்கு முன்னாடியே 2 பில்லர் பாலிசினா தொழிலாளிக்குரிய நலன்கள் எல்லாமே கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல அந்த நிறுவனம் பால்பட்டு விடாம அதையும் தொழிலாளி தன்னுடைய தோல்ல அப்படிங்கறதுதான் தொழிற்சங்கம்ங்கிற பேர்ல வச்சிருக்க எல்லாமும் பற்றி சொல்ல முடியாது. பொறுப்புள்ள தொழிற்சங்கம், ஞானமுள்ள தொழிற்சங்கம், தொழிலாளர்கள் நலன அக்கறை உள்ள தொழிற்சங்கம் நிச்சயமாக ஒரு தொழில் நிறுவனத்துக்கு ஆதரவாக நின்று அதை வளர்ச்சிக்குவதுமே தவிர ஒருபோதும் அதை சீர்குலைப்பதற்கு அதனுடைய நிலைகுலைய செய்வதற்கு ஒருபோதும் காரணமாக இருந்ததில்லை. இதுவரைக்கும் மூடப்பட்ட தொழிற்சாலைகள் ஏன் மூடப்பட்டன அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்கு இதுவரைக்கும் எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படல. ஏன் மூடப்பட்டது அப்படிங்கறத ஆய்வு வந்துச்சுன்னா நிச்சயமாக அது தொழிலாளர் காரணம் அல்ல என்பது வெளிப்படும். அதனால இந்த தொழிற்சாலைக்கு எதிராக தொழிற்சங்கம் போகும் அப்படிங்கிறது சரியான